அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்வில் இவ்வளவு நாட்களாக நீங்கள் அனுபவித்து வந்த பரதேச வாழ்க்கை முடிந்து அஷ்டலட்சுமி யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அதாவது இந்த வருடத்தினுடைய கடைசி வாரமான 24/12/2024 தேதி முதல் 31/12/2024 தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சக ராசியில் புதனும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் விசாகம், சுவாதி, விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு 24/12/2024 தேதி முதல் 31/12/2024 தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி நேயர்களுக்கு எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. குறிப்பா ராசிநாதனான சுக்கிரன் உங்களுடைய ராசி 4ஆம் இடத்தில் இருக்கிறாரு. எதிர்பாராத உறவினர்கள் இல்லத்திற்கு வரக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குதுங்க. மகிழ்ச்சி தருவார்கள். அதே போல 3ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குங்க. போட்டி தேர்வுகள்ல வெற்றி கிடைக்குங்க. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை அமையக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டுங்க. 6இல் உள்ள ராகு உங்களுக்கு அற்புதமான ஆற்றல் கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. தொழில் வியாபாரம் சிறப்பாகவே நடக்குங்க. புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு தருணமாகவே இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்குங்க. இவ்வளவு நாட்களாக உடல் உபாதைகளால் அவதிப்பட்டு வந்த துலாம் ராசினருக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய முன்னேற்றம் நல்ல ஒரு ஆறுதலை தரும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் இந்த வாரத்தில் முக்கியஸ்தர்களை நீங்கள் சந்திக்க இருக்கீங்க. அதன் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் நல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தில் வருமானம் என்பது நல்லபடியாகவே நீடிக்குதுங்க. பண வசதி போதுமான அளவிற்கு இருக்குங்க. இருந்தாலும் கூட குறிப்பாக மருத்துவ செலவுகள் அதிகமாகவே இருக்கும் என மற்ற கிரக நிலைகள் உணர்த்தது. மற்ற செலவுகளும் கூட சக்திக்கு மீறியதாகவே இருக்குங்க. திட்டமிட்டு செலவு செய்வதும் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதும் அவசியங்க. குரு மற்றும் சனி பகவானுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக குழந்தைகளுடைய உடல் நலனில் கவனம் இருக்கட்டுங்க. கூடுமான வரையில் வெளியே விளையாடும் போதும் தெருவில் செல்லும் போதும் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம். குறிப்பா பெண்மணிகள் வீட்டு வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது சிறு கை குழந்தைகள் மீது கண் பார்வை வைத்துக் கொள்ளுங்க. அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஏது செய்கிறார்கள், எங்க போகிறார் என்பதை கவனத்தில் வைத்து அவர்களை கண்காணித்துக் கொண்டே இருங்க. அதே போல் துலாம் ராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. காரணம், உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். இதனால் தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கு டிசம்பர் மாதம் 24/12/2024 தேதி முதல் 31/12/2024 தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. இருந்தாலும் கூட துலாம் ராசியினருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் யோக காரகராகவே இருக்கிறார். அதனால கடுமையான பிரச்சனைகள் எதுவும் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. இருந்தாலும் பணிச்சுமையும் வெளியூர் பயணங்களும் கடின உழைப்பும் அலுப்பை ஏற்படுத்துங்க. மேலதிகாரிகளுடைய போக்கு கவலை அளிக்குங்க. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்ப கவலைகள் மனதை அரிக்குங்க. அதனால் கூடுமான வரைக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாமல் மனதை போட்டு உலட்டி கொள்ளாமல் நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது உங்களுடைய எதிர்கால
வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போட்டிகள் சற்று கடுமையாக இருக்குங்க. சுக்கிரன் மற்றும் ராகு சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் விற்பனையும் லாபமும் திருப்திகரமாக இருக்குங்க. புதிய விற்பனை நிலையங்கள் அளவோடு முதலீடு செய்து திறப்பதற்கு அனுகூலமான ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. கெடுப்பதில் மட்டுமல்லங்க, கொடுப்பதிலும் ராகு தன்னிகரற்றவர் என்ற உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. புதிய முதலீடுகள்ல அளவோடு நீங்கள் ஈடுபடலாங்க. அது மட்டும் இல்லாம முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல ஏற்றுமதி இறக்குமதி துறையினர் முன்பணம் இல்லாமல் சரக்குகளை அனுப்ப வேண்டாங்க. அதே போல் இந்த ஏற்றுமதி இறக்குமதியில் இருப்பவர்கள் பொருட்கள் ஏற்றுமதி ஆகக்கூடிய ஆவணங்களை சரிவர வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த வருடத்தினுடைய கடைசி வாரமான அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வி கிரகமான புதன் சுபபலம் பெற்று வலம் வருவதால் கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்குங்க. படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா தற்போது அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. நிதி உதவியும் தேவையான சிபாரிசுகளும் எளிதில் கிடைக்கும் என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் ஓரளவே அனுகூலமாக இருப்பதால வயல் பணிகள்ல பாடுபட்டு உழைக்க வேண்டி வருங்க. அதிக மழையினால் பயிர்கள் ஒரு பகுதி சேதமடையக்கூடும் என்பதையும் கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. சூரியன் சாதகமாக இருப்பதால் அரசாங்க உதவி கிடைக்க இருக்குது. கால்நடைகளுடைய பராமரிப்பு பணிகள் திருப்திகரமாக இருக்குங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெண்மணிகளுடைய நலனுக்கும் முன்னேற்றத்திற்கும் பொறுப்பேற்றுள்ள கிரகங்கள் குரு பகவானும் சுக்கிரனும் ஆவார். இவர்களில் சுக்கிரன் ஒருவரே உங்களுக்கு அனுகூலமாக இந்த வாரம் முழுவதுமே இருப்பதால நல்ல நன்மைகள் ஏற்பட இருக்குது. குடும்ப கவலைகள் மனதை அறிக்குங்க. புத்திரஸ்தானத்தில் சனி நிலை கொண்டுள்ளதால் குழந்தைகளுடைய கல்வி மற்றும் ஆரோக்கியம் ஆகியவை பற்றிய கவலைகள் மன நிம்மதியை குறைக்கும். அது மட்டும் இல்லாம சிக்கனமாக செலவு செய்யுங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. மேலும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் மேலும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது 5ஆம் இடத்தில் சனி என்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. உணர்ச்சி வசப்பட வேண்டாம். அஷ்டம குரு என்பதால் எந்த பிரச்சனையையும் தீர யோசித்து செயல்பட வேண்டுங்க. விரயஸ்தானத்தில் கேது இருப்பதால் மனதில் உள்ள விஷயங்களை எல்லாம் வெளியில் வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. துலாம் ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது மகாலட்சுமி வழிபாடு நல்ல பலன்களை தரும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்கிறது.